ஹாய்ங்க, வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை வெத்தலை தீப வழிபாடு தாங்க பார்க்க போகிறோம். வெத்தலை தீபம் போட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மீஷோலேருந்து ஒரு பொருள் வாங்கியிருக்காங்க. அதோட ரிவ்யூ தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நேற்று தாங்க திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா, இந்த மழை பெஞ்சதுலங்க விட்டு விட்டு போன வாரம்லாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த குங்குமம் வைக்கிற இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாயிடுச்சுங்க. சரி, அதனால் வந்து அப்படியே பூஜை பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. சரி, அதனால் பார்த்தீங்கன்னா, நேற்று ஈவினிங் தாங்க வந்து பூஜை சாமானை தேய்ச்சி பொட்டு வச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கே பார்த்தீங்கன்னா, ஒரு 10 மணி ஆயிடுச்சு. சரி, காலையில் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு போயிட்டாங்க. அப்புறம் வந்து இன்னைக்கு காலையில் தாங்க வந்து எல்லாமே எடுத்து வச்சுட்ருக்கேன். நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா, சின்ன தட்டு மாரி வச்சுருப்பேங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, பெல்லு, அந்த தீர்த்த சொம்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கற்பூரம் காட்டுறது, அப்புறம் ஆரத்தி காட்டுறது அது தனியாக வைப்பேங்க நானு. எல்லாமே பார்த்தீங்கன்னா, நேத்தே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. பூலாம் எடுத்துட்டு, அந்த இடம்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிட்டேன். இன்னைக்கு காலையில வந்து தாங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சேன். ஆ பொட்டு மட்டும் வச்சுட்டு போயிட்டேன். அது எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்குலாம் இன்னைக்கு காலையில தான் வந்து பார்த்தேன். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை சுக்கிரவாரியிலே போடணும்னு நினச்சிருந்தேன். பட் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இருந்தாலும் காலையில வெத்தலை தீபம் போட்டாச்சுங்க. சஷ்டி அப்பவே பார்த்தீங்கன்னா, என்னால பார்த்தீங்கன்னா, ஒரு 4 நாள் தாங்க போட முடிஞ்சது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில காரணத்தால என்னால அதுக்கப்புறம் வெத்தலை தீபமே போட முடியல. அதனால பார்த்தீங்கன்னா, சரி இதுக்கப்புறமா கன்டினியூஸா போடணும்னு நினைக்கிறேன். எதனா ஒரு தடங்கல் வந்து அப்படியே நின்னு போயிடுதுங்க. இதுக்கப்புறமாச்சும் கண்டிப்பா போடணும் ஒரு வேண்டுதல் வச்சு தாங்க இந்த வாட்டி நான் ஸ்டார்ட்டே பண்ணியிருக்கேன் இன்னிலருந்து. அதனால தான் எப்பயுமே நான் சாயங்காலம் டைம்ல தான் போடுவேன். எப்பயுமே நான் வெத்தலை தீபம் சாயங்காலம் டைம்ல தான் போடுவேன். ஏன்னா, அதுதான் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். சரி, இப்ப காலையிலேயே போட்டுறலாம்னு சொல்லி காலையிலே போட்டுருக்கேங்க. காலையில வந்து பார்த்தீங்கன்னா 6லேருந்து 7. அப்படி உங்களால காலையில போட முடியலனா மத்தியானம் 1லேருந்து 2, அப்படி இல்லைனா சாயங்காலம் 8லேருந்து 9 அந்த மாரி நீங்க டைம் பிரிச்சு அது வந்து சுக்கிரவாரைன்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல போட்டிங்கன்னா முருகருக்கு ரொம்ப உகந்த நேரம் அது. அதுக்காக நான் சொல்ல வரேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பூலாம் போட்டாச்சுங்க. பூ போட்டு வெத்தலைலாம் எல்லாம் ரெடி பண்ணி தீபமே போட்டாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பொருள் தாங்க வாங்கியிருக்கேன். இது வந்து நான் இப்ப வாங்கலங்க. இந்த தீபாவளி ஆஃபர் போட்டிருந்தாங்கல்லங்க மீஷோல அப்பயே வாங்கிட்டேன். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பிரிச்சு மட்டும் பார்த்தேன். ஏன்னா டேமேஜ் இருந்தா ரிட்டர்ன் போட்டுறலாம்னு சொல்லி 2 பொருள் வாங்கினேன். ஒண்ணு இதில காட்டுறேன். இன்னொன்னு வந்து அடுத்த வீடியோல காட்டுறேங்க. இது வேற ஒண்ணும் இல்லைங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் பாட்டில் தாங்க இது. நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, இந்த மாரி எண்ணெய் பாட்டில் ஏற்கனவே ஒரு வாட்டி வாங்கியிருக்கேன். ஒரு 6 மந்த் முன்னாடி. அது இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த மூடி கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சு. அதனால பார்த்தீங்கன்னா, சரி திருப்பி இன்னொன்னு ஏன்னா இது எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். ஊத்துறதுக்கு சரி எல்லாமே கம்ஃபர்டபுளா இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா, திருப்பி போட்டேங்க. அப்ப அந்த ஆஃபர் அப்ப நான் எவ்வளோக்கு வாங்கினேன் பார்த்தீங்கன்னா, ரூ. 87க்கு வாங்குனேங்க இது 2ம். ஆ மூடி தாங்க கொஞ்சம் லைட்டா டைட்டா இருக்கு. சரி, அதனால பார்த்தீங்கன்னா, மத்தபடி இதெல்லாம் பாட்டில்லாம் சூப்பரா இருக்குங்க. இன்னும் ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் வந்து நம்மளுக்கு வந்து லீக் ஆவாத மாரி இருக்குங்க. ஆனா நாள் ஆக ஆக என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, லைட்டா அப்படியே லீக் ஆவுற மாரி இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இது ஓகே. 2 பாட்டில் இருக்கு. நான் வந்து கொஞ்சம் இதில கொஞ்சம், அதில கொஞ்சம் ஊத்தி வச்சுப்பேன். எனக்கு இது கம்ஃபர்டபுளா இருக்குங்க. அதனால நான் சொல்றேன். இது கொஞ்ச நாளைக்கு மட்டும் தாங்க நல்லா கொஞ்ச நாள் வரைக்கும் அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்க மாரி இருக்கும். ஆனா கொஞ்ச நாள் ஆக ஆக என்ன பார்த்தீங்கன்னா, அது லீக் ஆயிடும். எனக்கே பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரே ஃபுல்லா லீக் ஆனது தாங்க திருப்பி நானே இன்னொன்னு போட்டேன். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, எப்பயோ ஒரு டைம் சமைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, சூட்ல வச்சுட்டேன். அந்த எண்ணெய் பாட்டில் அப்படியே அந்த கேஸ் கிட்ட வச்சோனே பார்த்தீங்கன்னா, லைட்டா ஒரு மாரி ஆயிடுச்சு. சரி, அதனால சரி புதுசு ஒண்ணு போட்டுறலாம்னு சொல்லி அந்த ஆஃபருக்காக வெயிட் பண்ணி இது போட்டேங்க. மத்தபடி பாட்டில் எல்லாமே நல்லா இருக்குங்க. நம்ப வந்து வேற எதனா ஒரு இதில ஊத்துறப்ப அளவு தெரியாம ஊத்திருவோம். ஆனா இதில ஊத்துறப்ப பார்த்தீங்கன்னா, கரெக்டான அளவோட ஊத்துவோங்க. அது எங்க வீட்ல பார்த்தீங்கன்னா, அப்படியே சமைக்க வந்துட்டா போதும். அப்படியே எண்ணெய்லாம் பார்க்கவே மாட்டாங்க. அப்படியே கவுத்து விட்டுருவாங்கங்க. முக்கியமா அவங்களுக்காக தானே. நான் கூட கொஞ்சம் பார்த்து பார்த்து யூஸ் பண்ணுவேன் எண்ணெய். ஆனா அவங்க அப்படி யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்க. இதுதாங்க இன்னையோட வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க. தேங்க் யூ.